வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். கேழ்வரகை சுத்தம் செஞ்சு மண் தூசி போக கழுவி மிஷின்ல அரைச்சி மாவாக்கி வச்சுக்கோங்க. அதை நீங்க 3 மாசம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாங்க. அதை வச்சு நீங்க கேழ்வரகு அடை, ரொட்டி, தோசை, புட்டு, லட்டு, கஞ்சி அப்படின்னு அனைத்து வகையான வகைகளிலுமே நீங்க கேழ்வரகு சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கேழ்வரகு ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். கேழ்வரகு பிஸ்கெட்டு, கேழ்வரகு கேக்கு இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதுல சர்க்கரை சேர்க்காம நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, பனை வெல்லம் எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. அப்போ குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கேழ்வரகையே கொடுக்கலாம். நீங்க கேழ்வரகுலாம் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்க கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். கேழ்வரகு பாலை விட அதிக கால்சியம் சத்துக்களை கொண்டு இருக்குங்க. ஸோ 100 கிராம் கேழ்வரகு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 364 மில்லிகிராம் அளவுக்கு உங்களுக்கு கால்சியம் சத்துக்கள் கிடைக்குங்க. பொதுவாக எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கு கால்சியம் சத்துக்கள் அவசியம். அதனால இளைஞர்கள், முதியவர்கள் என அனைவருமே கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எலும்பு அடர்த்தி மேம்பட ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு கிளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. வயதான காலங்களில் கூட எலும்புகளை பலம் பெற வைக்கணும்னா இப்போ இருந்து நீங்க கேழ்வரகு எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அந்த நீரிழிவு நோயாளிகள் அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக அவங்க பழுப்பு அரிசி சாப்பிட வேண்டும் அப்படின்னு பரிந்துரைப்பாங்க. ஏன்னா அரிசி உணவுகள்ல கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதால அது உங்களுடைய ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை குறைக்க செய்யாது. ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை இன்னும் அதிகப்படுத்த தான் செய்யும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க அந்த பழுப்பு அரிசி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க கேழ்வரகுமே எடுத்துக்கலாம். கேழ்வரகுமே நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு ஏற்ற உணவு தான். ஏன்னா இது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு அப்படின்னா இந்த உணவை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துமே தவிர அதிகரிக்காது. அப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களுக்கு விடுபட வச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு இப்போ சுகர் ப்ராப்ளம் இல்லை, வரும் காலங்களிலுமே நீங்க சுகர் ப்ராப்ளம் இல்லாம நலமோடு வாழணும்னா இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது அந்த கேழ்வரகு கிடைக்கக்கூடிய அந்த பருவ காலங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி வேணா வகையில் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்கன்னா நீரிழிவு அப்படின்றது பேச்சுக்கு இடம் இல்லாமல் நீங்க நலமோடு வாழலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கேழ்வரகு நீங்க எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ ரத்த சோகை நோய் வருவதற்கான காரணமே என்னன்னா உங்களுடைய உடல்ல இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுவதால தான். இப்போ இரும்புச்சத்து குறையும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிரும். அப்புறம் ரத்த போதுமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும் போது போதுமான அளவுக்கு உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதெல்லாம் மயக்கமாக நீங்க இருப்பீங்க, சோர்வடைஞ்சிருவீங்க, குமட்டல், வாந்தி, மயக்கம், குறிப்பா உடல் வலிக்கிறது, உடல் உங்களுக்கு கவனமின்மை, கவனச்சிதறல், இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த அறிகுறிகளை நீங்க நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீங்க நீக்கணும். கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்கன்னா வளமான இரும்புச்சத்து கேழ்வரகுல இருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த இரும்புச்சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும், ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை உயரும், ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும், அனிமியாவுக்கான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ரத்த ஓட்டம் சிறப்பான இருந்து கொண்டே இருக்கும். சுறுசுறுப்பா நீங்க உங்களை இயக்க வச்சிருக்கீங்க. அதாவது புத்துணர்ச்சியா மீண்டும் செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்க கேழ்வரகு எடுத்துக்கலாங்க. காரணம் என்ன அப்படின்னா கேழ்வரகுல கொலஸ்ட்ரால்ஸ் மற்றும் சோடியம் எல்லாம் எதுவுமே கிடையாது. மேலும் கேழ்வரகுல நார் சத்து இருக்கு, விட்டமின் B3, அதாவது நியாசின் சொல்லுவோம். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும் நமக்கு அதிகரிக்கும். அதாவது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் போதுமானது தான். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை தான் நம்ம நீக்கணும். அப்போ உடல்ல கெட்ட கொழுப்பினுடைய அளவை கேழ்வரகு நமக்கு குறைக்கிறதால நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும் போது ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும். இதயத்தினுடைய செயல்பாடும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போவதில் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. இதனால ரத்த நாளங்கள், அந்த இதய நாளங்களில் பிளே கொழுப்பு படிவு தடுத்துக்கலாம். இதயம் எப்போதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதய துடிப்பும் சீராக இருந்து கொண்டே இருக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் உங்களுக்கு சீரான அளவில் கிடைச்சிட்டே இருக்குங்க. செரிமானத்தை மேம்படுத்தக்கூடியதுங்க கேழ்வரகு.
கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்றாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகுல வளமான அளவுல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைஞ்சிருக்குங்க. ஏன்னா இப்போ நீங்க நீர் சத்து நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டதால தான் உங்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளே ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை சரி செய்யணும்னா வளமான அளவுல நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கேழ்வரகு நீங்க எடுத்துக்கொள்ளணும். இதனால குடல் இயக்கம் சிறப்பாக இருக்கும், மலச்சிக்கல் வராமல் தடுக்கப்படும், மலச்சிக்கல் உங்களுக்கு சரி செய்யவும் படும். இப்போ நீங்க சாப்பிடக்கூடிய உணவு மூலக்கூறுகளை உடைத்து செரிக்க வைத்து அந்த உணவு மூலக்கூறுகள் இருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி உங்களுடைய உடலுக்கு வந்து கொடுக்கும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்களிலேயே தேங்கி விடாம குடல்கள் இருந்து வெளியேற்றக்கூடிய வேலையுமே கேழ்வரகு வந்து செஞ்சிடும். இதனால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு என எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்க வலுப்படுத்திக்கலாம். குடல் அதுபுறம் வயிறு ஆரோக்கியத்தை வந்து நீங்க மேம்படுத்திக்கலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்க கேழ்வரகை எடுத்துக்கலாங்க. இப்போ உடல் பருமன் குறைக்கணும் அப்படின்னா நீங்க கலோரிகள் வந்து குறைவான அளவில் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவாக இருக்கணும். இப்போ நாம கேழ்வரகை எடுத்துக்கிட்டோம்னா இதுல அதிக கலோரிகள்லாம் கிடையாது, குறைந்த கலோரிகள் தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தக்கூடிய நம்மளுடைய உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கேழ்வரகு இருக்குங்க. அப்போ கேழ்வரகு நீங்க காலை உணவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவே உங்களுடைய பசியை வந்து கட்டுப்படுத்திடும். ஸோ அதிகப்படியான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு உடல் எடை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள மாட்டீங்க. கேழ்வரகில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள், நார் சத்து போன்றவை ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். அப்போ கேழ்வரகில் இருக்கக்கூடிய டிரிப்டோஃபேன் வந்து பசியை குறைக்கும், செரிமானத்தை மெதுவாக உங்களுக்கு உண்டு பண்ணும்போது கூடுதல் கலோரிகள்லாம் உங்களுடைய உணவுகளை வந்து நீங்க எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஸோ வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த குறைந்த காலங்களில் 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் வரைக்கும் கட்டுக்கோப்பான ஒரு உடல் அமைப்பை வந்து நீங்க பெறுவீங்க. சருமத்திற்கு நன்மை செய்யக்கூடியதுங்க கேழ்வரகு. சரும ஆரோக்கியத்தையும் பொலிவையும் பராமரிக்கிறதுல கேழ்வரகு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இப்போ நீங்க கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான அமினோ அமிலங்கள் வந்து ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதில் இந்த கேழ்வரகுல இருக்கக்கூடிய மெத்தியோனைன் மற்றும் லெசித்தின் போன்ற அமினோ அமிலங்கள் வந்து சருமத்தை சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு வைத்திருக்கும், சருமத்தில் தொய்வு ஏற்படாமல் உங்களுக்கு பாதுகாக்கும். ஸோ சருமத்தில் வந்து கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் உங்களுக்கு வந்து கொடுத்து முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கேழ்வரகு உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து கேழ்வரகு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இளமையான ஒரு சருமம் கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய ஏஜ் வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் எங்கேயா தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நீங்கள் கேழ்வரகு வந்து எடுத்துக்கொள்ளலாம். மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைத்துக் கொள்வதற்கு, தூக்கமின்மை பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கேழ்வரகில் இருக்கக்கூடிய டிரிப்டோஃபேன் அப்படின்ற அந்த அமினோ அமிலம் வந்து மன அழுத்தத்தை குறைத்து மனதை வந்து அமைதிப்படுத்துதுங்க. இது வந்து இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூக்கமின்மை மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வாக தான் நமக்கு அமையும் ஆரம்பிக்கும். இப்போ நீங்க தொடர்ந்து கேழ்வரகு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடல் உறுப்புகள் எங்கும் பாயும். ஸோ செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் போது மன அழுத்தத்திலிருந்து நீங்க விடுபட்டு விடுவீங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க கேழ்வரகுலாம் சாப்பிட்டுட்டு தூங்குனீங்க, அன்றைய நாளில் கேழ்வரகு சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா இயல்பாகவே தூக்க மாத்திரைகள்லாம் எதுவுமே இல்லாம உங்களுக்கு அந்த தூக்க ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு தூக்கமின்மை பிரச்சனை நீங்க விடுபடுவீங்க. இயல்பான தூக்கம் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு உடல்நலத்தை நீங்க ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளணும், மருத்துவ நன்மைகளை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா கேழ்வரகு வந்து நீங்க எந்த மாதிரியானவும் உங்களுடைய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.